சற்று முன் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் வரிசையாக அடுத்தடுத்த ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. 2.2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6,500 நிதி. தமிழக அரசுடைய மானியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? 37,328 நியாய விலை கடைகளின் மூலமாக 2,25,93,654 குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு விநியோகித்து வருகிறது. தமிழ்நாடு அரசின் குறிக்கோளான அனைவருக்கும் சத்தான உணவு என்பதை செயல்படுத்தும் துறையாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை விளங்குகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 37,328 நியாய விலை கடைகளின் மூலமாக 2,25,93,654 குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு விநியோகித்து வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. அதன்படி PHH, PHH, AAY, NPHH, NPHH-S, NPHH-NC, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டைகளை PHH என்றும், முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அத்தியோதயா அன்ன யோஜனா அட்டைகளை PHH-AAY என்றும், முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் NPHH என்றும், முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் சர்க்கரை அட்டைகளை NPHH-S என்றும், முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் அதாவது எப்பொருளுமே வேண்டாதவை போன்ற அட்டைகளை NPHH-NC என்றும் 5 வகையாக பிரித்து வழங்குகின்றனர். அதாவது பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்திற்கு 2025-2026 ஆண்டிற்கான உணவு மானியமாக தமிழ்நாடு அரசு ரூபாய் 14,000 கோடியை ஒதுக்கி உள்ளது. அதாவது அரசு ஒதுக்கியுள்ள ஒட்டுமொத்த மானிய தொகையை குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையோடு கணக்கிட்டால் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியில் இருந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியாக ரூபாய் 6,200 முதல் 6,500 ரூபாய் வரை மானியமாக செலவிடுகிறது என்பது தெரிய வருகிறது. ஒரு ரேஷன் அட்டைக்கு மாதத்திற்கு சராசரியாக 12 கிலோ முதல் 20 கிலோ வரை அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஒரு ஆண்டிற்கு தோராயமாக 144 கிலோ முதல் 240 கிலோ வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த அரிசியை இந்திய உணவு கழகத்திடம் இருந்து கிலோ ரூபாய் 22.50 என்ற முழு விலையிலும் ஒன்றிய அரசின் இடிசை ஒதுக்கீட்டின் அதாவது டை ஓவர் கீழ் கிலோ ரூபாய் 8.30 என்ற விலையிலும் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து மக்களுக்காக இலவசமாக வழங்கி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாதத்திற்கு 1 கிலோ முதல் 2 கிலோ வரையும், சர்க்கரை அட்டையாக இருந்தால் மாதம் 5 கிலோ வரையும் சர்க்கரையானது வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 25க்கும், அதுவே அத்தியோதயா அன்ன யோஜனா அதாவது AAY அட்டைகளுக்கு ரூபாய் 13.50 வழங்கப்படுகிறது. அரசு இந்த சர்க்கரையை கூட்டுறவு ஆலைகளிலும் வெளி சந்தைகளிலும் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்து மானிய விலையில் பொதுமக்களுக்காக விநியோகித்து வருகிறது. இது தவிர சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வெளி சந்தையில் ஒப்பந்த புள்ளி மூலம் ஒப்புதல் செய்யப்பட்டு மாதத்திற்கு 1 கிலோ வீதம், ஆண்டிற்கு 12 கிலோ துவரம் பருப்பு கிலோ ரூபாய் 30 என்ற விலையிலும், மாதத்திற்கு 1 லிட்டர் வீதம், ஆண்டிற்கு 12 லிட்டர் பாமாயில் லிட்டர் ரூபாய் 25 என்ற விலையிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கான முழு செலவும் அரசின் மானியமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் கணக்கிடுகையில் சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய இப்படிப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடையில் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியாக ரூபாய் 6,196 செலவிடுகிறது என தெளிவாக கணக்கிடப்படுகிறது.